ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா என்னோட டெரஸ் கார்டனோட பார்ட் 4 தான் பார்க்கலாம். என்னோட சேனல் போய் நீங்கள் டெரஸ் கார்டனுங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்ன மாதிரி என்னோட டெரஸ் கார்டனில் நான் போட்ட விதைகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த சைடில் நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா புடலங்காய், பாகக்காய் அந்த மாதிரி போட்டிருந்தது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ செடி. அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த புடலங்காய், சுரக்காய் அந்த மாதிரி கொடி வகைகள் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து குக்கும்பர். ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாகக்காய். அதுக்கப்புறம் இப்போ நான் தொட்டு காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீரை வகைகள். அந்த கீரையிலே 2 வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதையும் காமிச்சிருக்கேன். ஸோ கீரையில் இப்போ நான் தொட்டு காமிச்சது 2மே கீரை வகைகள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மாதுளம்பூ செடின்னு சொல்லுவேன். இந்த செடி வந்து இப்போ மரமாக வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மரமும் காமிச்சிட்டு இருக்கேன். மாங்காய் மரம் தான் பட்டு போச்சு, அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மறக்காம சொல்லுங்க. அது திரும்ப எப்படி எத்தனை நாள் கழிச்சு வரும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவளமல்லி காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ, அதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு. அப்புறம் குட்டி நெல்லிக்காவும் பாருங்களேன், அது குட்டி குட்டியா இருக்கும்ல, அதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா மரமும் காமிச்சிருக்கேன். இந்த கோவா மரமும் பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த இலைகள்லாம் உதிர்ந்து திரும்ப வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த கோவா ட்ரீலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் கோவான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ வகையில் இருக்கிற நிறைய வெரைட்டிஸ். இது என்னோட டெரஸ் கார்டன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் ஃபார் பிளான்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதைகள்லாம் போட்டேன், பூ விதைகள்லாம் போட்டேங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருப்பேன். இது எல்லாமே நான் அமேசானில் வாங்கினது தான். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் வெரைட்டிஸு, ஐஸ் ஃப்ளவர் வெரைட்டிஸு, அது எல்லாமே எனக்கு போட்டது எல்லாமே பாருங்களேன் எப்படி அப்படியே துளிர் விட்டு அழகாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ வகைகள்னு சொன்ன மாதிரி, இந்த பக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் வகைகள். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை இருக்குது. ஸோ இது 2 பாட்லையுமே அதுதான் வச்சுருக்கேன் நான். அந்த பக்கத்தில் அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா புதினா வச்சுருக்கேன். புதினா 2மே பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தாள்னு சொல்லுவோம்ல, அது வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தக்காளி செடி நல்லா வந்துட்டு இருக்கு. இதுவும் தக்காளியும் அப்புறம் மிளகா செடியும் சொல்லுவோம்ல, அதுவும் வரமிளகா செடி, பச்சை மிளகா செடி வரமிளகா விதையை போட்டு பச்சை மிளகா வந்தது. அப்புறம் மஞ்சள் செடி வந்துட்டு இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி வாட்டர் லில்லி பாருங்களேன், அழகா பூத்துருக்கு எல்லோ கலர்ல இப்போ. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த கேரட்லேயே லென்த்தியா இருக்கும் பார்த்தீங்களா, ரெட் கலர் கேரட் லென்த்தியா இருக்கும்ல, நீளமா இருக்கிற கேரட் அது போட்டிருக்கேன், அது வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகா விதை போட்டனால மிளகா செடி நிறைய வந்துட்டு இருக்கு. அப்புறம் நடுவில் இந்த வெங்காயத்தாள் செடி வந்துட்டு இருக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம்ல, அது நல்லா வந்துட்டு இருக்கு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இது தக்காளி நல்லா வந்திருக்கு. ஒரு குட்டி தக்காளியும் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் தான் என்னோட டெரஸ் கார்டன்ல வந்தது.